கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தேர்தல் ஆணையம் அயோக்கியனுடைய கூடாரமா மாறி போச்சு. அதை தோலுரிச்சு காட்டுறாரு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். அதே தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆதாரம் இருந்தா கொடுங்க. ஆதாரத்தை தான் நீதிமன்றத்துல கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன ஆதாரம் நொட்டுது உனக்கு? ஆதாரம் சரியா இல்லையே. சரியா இல்லை, நீதிமன்றம் சொல்லட்டும். ஒரு ரெண்டு தவறுகள் தவறுன்னு சொல்ல முடியும். தம்பி இங்க பாரு, தவறுகள் அவர் சொல்லக்கூடிய அந்த இருங்க, அவர் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அந்த அளந்துன்ற தொகுதியில 2023ல யார் வெற்றி பெற்றா சொல்லுங்க. இதெல்லாம் நான் வந்து மனப்பாடமா வச்சுக்கிட்டு யார் வெற்றி பெற்றா? 2023ல் வெற்றி பெற்றது காங்கிரஸ் வேட்பாளர். என்ன ப்ரூவ் பண்ணீங்க? நாங்க 10 பேரை கூட்டி போனது ப்ரூஃபா? 10 பேர் என்னடா, அதுக்காக 10 லட்சம் பேர்த்தையும் கொண்டு போய் கோர்ட்ல அடைக்கணும். ஆதாரத்தை காட்டணும்ல. 10 லட்சம் பேருக்கு சொன்னீங்கன்னா ஆதாரத்தை காட்ட வேண்டியதானே. பாரு, சாதத்தை வச்சிருக்க அடுப்புல ஒரு 2 சாதத்தை எடுத்து பிரிக்கி பாப்பேன். அவ்வளவு சாதம் இங்க சொல்லக்கூடாதியா? எரிஞ்சு கால கை ஒடிச்சுக்குவேன். என்ன வேலை? வீடே இல்லாம இருந்திருக்காங்க. அது ஒரு வீட்டு அட்ரஸ் வச்சு எல்லாரும் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுல என்னத்த குறைய கண்டுபிடிச்சீங்க? 248 பேர் ஆளு இருக்காங்க இல்லையா? மகனுக்கு வயசு ஐயா, அது வந்து டெக்னிக்கல் நொட்டுது. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணுது? கொரட்டை விட்டு தூங்குதா? அதத்தான் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க. ஆமா, போன தேர்தல்ல விட்டுட்டாங்க லூசு பயிலுவோ. இப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேண்டா, ஒரு 15,000 கோடிக்கு நாங்க கிடக்குறோம். நீ உக்காளி, நீ போயிட்டு 16 லட்சம் கோடியை கொண்டுட்டு போய் அடுத்த நாட்டுல நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவ. என்ன நொட்டுறதுக்கு? இப்ப உங்களுடைய அரசாங்கத்துடைய பெர்மிஷன் அவர்கள் எந்தெந்த நாட்டுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாரு தெரியுமா? எது சொல்லு. ஏண்டா, இங்க வந்து நீ 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குற, அவன் அடுத்த நாட்டுல கொண்டுட்டு போய் வேற 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோலை வித்துட்டு இருக்கான். கேட்கறதுக்கு உங்க துப்பும் இல்ல தவறும் இல்ல. களி பேச வந்து அதான் உலக அரசியல் தெரியல. டாபிக் போக கூடாதியா? அத வெளியில கொடுத்து நமக்கு எவ்வளவு இன்கம் சோர்ஸ் வருதுன்னு தெரியுமா? தெரியாது. தம்பி, நீ வெளியில குடுக்குற நொட்ற நீ களி அங்க இருந்து பெட்ரோல் போட்டு வந்தேன்னா உனக்கு தெரியும். ஒரு வண்டி வாங்கி பாரு, தெரியும். வண்டி வாங்கி தான் நாங்களும் வர்றோம். வர இல்ல தனிப்பட்ட முறையில் நான் பாதிக்கப்படுறத தாண்டி தனிப்பட்ட என்னடா முறை? நாட்டுக்கு அத்தனை நாடு வளமா முத இங்க பாரு. வேற இந்த நாடு நாசமா போறது. நாட்டு மக்களை குழப்பி வச்சிருக்கீங்க பாரு. இந்த நாடு நாசமா. இல்ல, ஒரே நிமிஷம் இருங்க. இருடா, ஒரு நிமிடம் எனக்காக. லட்சக்கணக்காண்டா இன்னைக்கு 16 லட்சம் கோடியை கொண்டு போய் போயிருக்கான். களி ஒரு 15,000 கோடிக்கு நாங்க போய் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கோம். உலகம் பூரா போய் எங்க ஜெர்மன்ல போய் எடுத்தோம். எங்க எல்லாம் போய் நாங்க கேட்டோம். ஆமா, நாடா பிச்சை எடுத்து தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம். அந்த காசை எப்படி எடுப்பீங்க? எப்படி எடுப்பேன்னு வா, ஒன்றை காட்டுறேன். தனியா ரூம்குள்ள வா காட்டுறேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? தனியா தான் பண்ணுவீங்க. ஆமா ஆமா, அவங்க தனி விமானத்துல போயிட்டு தனியா வர்ற மாதிரி. ஆமா, தனியா வர்ற மாதிரி. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு. அவர் மீது மீண்டும் ஒரு வழக்கு போடப்பட்டது. வந்து இந்த எடுவிட்ட பையன் இருக்கானே, ஒருத்தர் இருக்கான். யாருங்காத பையன், அவன் எவனு பேர சொல்ல வேண்டாம். அவன் வந்து நான் எதுவுமே வாயவே திறக்கல. அவன் கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு காமாட்சி நாயுடு. இன்னைக்கு காலையில போட்டிருக்கான் கன்ஃபர்ஸ். என்ன, நானும் அவரும் சேர்ந்து கொள்ளையடிச்சோமா நாட்டை போய், எவன் வீட்டில் போய் கொள்ளை வச்சான், கண்ணக்கோள் பண்ணோம். அரசு தரப்பு சாட்சியாக மாறிட்டீங்கன்னு அதான் கன்ஃபர்ம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அரசு தரப்பு சாட்சியா மாறினாரு அப்படிங்கிறான். என்ன பண்றது? இவனை உங்க பேரை சொல்லியாச்சு. என் பேரை தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் அதுல வந்து என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு தெரியாத சட்டம் நான் படிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், 307ங்கிற ஒரு செக்ஷனை போட்டு, அது வந்து அட்டாமிக் மாடல் செக்ஷனில் போட்டு, அந்த செக்ஷன் 307 போடும்போதே வந்து குண்டாஸுக்குரிய செக்ஷன் ஆகுது. அந்த மாதிரி போட்டால் குண்டாஸ் போடலாமா? அந்த 307 போட்டு அவரை வந்து இப்போ குண்டாஸில் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ குண்டாஸில் உள்ளே இருக்கார் அவர். நீ அதை அந்த கமிட்டிக்கு போய் ஆஜராகி வெளியில் வந்துடுவார். ஆனாலும் அது அரசாங்கத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்ட பேர் தான் வரும். நான் இப்போ சொல்கிறேன் அட்வான்ஸாக. ஏன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். திரு ராகுல் காந்தி அவர்கள் அமைதியாகவே இருக்க மாட்டாரோ? ஏன், யாரை கையை பிடிச்சிருத்தாரு? யாரை கையை பிடிச்சிருந்தாரா? தேர்தல் ஆணையம் கையை பிடிச்சிருக்கிறாரு. அவனுக்கு தேர்தல் ஆணையம் பண்ற அயோக்கியத்தனத்துக்கு என்ன அயோக்கியத்தை நம்ம தேர்தல் ஆணையம்? அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? தேர்தல் ஆணையம் சொல்லுங்க கேட்போம். உயிரோட இருக்கவங்க எல்லாம் செத்து போயிட்டதாக சரி
பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அயோக்கியர்கள்லாம் கொண்டு அந்த இதில் பாஜக எதுக்கு இங்கே வந்துச்சு இப்போ தேர்தல் ஆணையத்துக்குள்ள பாவம் தான் தேர்தல் ஆணையத்துக்குள்ள அவங்க கொடுக்கறது தான் ஃபார்ம் நம்பர் 6ல் இந்த மாதிரி இறந்துட்டாங்க இவங்க இல்லைன்னு இவங்க பூரா கணக்கெடுத்து கொண்டு போய் கொடுத்தது பூரா செத்து போயிட்டாங்கன்னா அவன் பாட்டுக்கு கணக்கெடுத்து கொடுக்குறது பாஜக காரங்க வேலையா அரசு அதிகாரிகள் வேலையா? அரசு அதிகாரிகள் வேலைடா. விட்டு போனது செத்து போனது இதெல்லாம் தெரிவிக்கிறதா அந்தந்த கட்சிக்காரன் எடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிலாம் என்ன பண்ணுது? அதான் கண்டுபிடிக்க. அது எப்ப கண்டுபிடிக்கிறது? இப்போ இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா ஒரு 6 லட்சம் பேரை காணோம். என்னடான்னு தேடி பார்த்தா பீகார்ல நடந்த நிகழ்வு. சரி, என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்களா? ஆமா, உயிரோட இருக்கவங்கள பூரா கொண்டு விட்டாங்க. அதைத்தான் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, அவங்களெல்லாம் யாரெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னாங்களோ அதில் ரேண்டமாக ஒரு 10 பேரை எடுத்துகிட்டு போய் அந்த தேர்தலில் ஓட்டர் லிஸ்ட்டையும் கோர்ட்டில் கொடுத்து இவங்களையும் கொடுத்து அந்த ஃபோட்டோ இருக்கும்ல ஓட்டர் லிஸ்ட்டில், அந்த ஃபோட்டோ இவங்க கையில் இருக்க ஓட்டர் லிஸ்ட்டு நம்பரு எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க. வெறும் 10 பேர் தான் கிடைச்சாங்களா 6 லட்சம் பேரில்? வேண்டாம், அவ்வளவு 6 லட்சம் பேரையும் கூட்டிகிட்டு போக முடியுமா? லூஸ் உப்பால நீங்கள் செட் பண்ணி கூட்டு போன 10 பேரை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய 5,99,000 நீ பேசுறது அயோக்கியத்தனமே. ஏண்டா எல்லா பேத்தையும் 10 பேர் தான் கிடைச்சாங்களான்னு கேக்குறேன். 10 பேர் நான் சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு சைக்கிளா இருந்தாலும் சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நீங்க 6 லட்சம் பேர்னா அந்த 6 லட்சம் பேர் ரோட்ல இப்ப என் ஓட்டர் ஐடி காணாம போச்சு தூக்கிட்டானா என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? உடனே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இல்ல நான் உடனே என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை நான் ஈடுபடுவேன். 6 லட்சம் பேர் அப்படி நடவடிக்கை யாரும் ஈடுபட்ட மாதிரி தெரியலையே. போறீங்க 6 லட்சம் பேர் லூசு பல. அவன் தான் தேர்தல் நேரத்தில் வந்து எனக்கு ஓட்டு இல்லைன்னு திரும்பி போனது, சண்டை போட்டது, இதெல்லாம் தெரியாதா? கண்ணை மூடிட்டு மயிறு என்னடா பேசுற? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்ப பண்றாங்க கருவாடிங்க. மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. என்ன மனசாட்சி? அடைஞ்சிட்டா உடனே தேர்தல் ஆணையத்தை பாரு. தேர்தல் ஆணையம் அயோக்கிய கூடாரம். தேர்தல் ஆணையம் அயோக்கியனுடைய கூடாரமா மாறி போச்சு. அதை தோலுரிச்சு காட்டுறாரு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். சொல்லுது ஆதாரம் இருந்தா கொடுங்க. ஆதாரத்தை தான் நீதிமன்றத்துல கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன ஆதாரம் நொட்டுது உனக்கு? ஆதாரம் சரியா இல்லையே. சரியா இல்லை, நீதிமன்றம் சொல்லட்டும். 1-2 தவறுகள் தவறுன்னு சொல்ல முடியும். தம்பி இங்க பாரு, தவறுகள் அவர் சொல்லக்கூடிய அந்த இருங்க, அவர் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அந்த அளந்துன்ற தொகுதியில 2023ல யார் வெற்றி பெற்றா சொல்லுங்க. இதெல்லாம் நான் வந்து மனப்பாடமா வச்சுக்கிட்டு யார் வெற்றி பெற்றா? 2023ல் வெற்றி பெற்றது காங்கிரஸ் வேட்பாளர். 2023ல வெற்றி பெற்றது காங்கிரஸ் வேட்பாளர். இது காங்கிரஸா இருந்தா என்ன, கருவாடா இருந்தா என்ன? அவன் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன? ஒருத்தன் செத்து போயிட்டான்னா ஃபார்ம் யார் கொடுக்கணும்? யாரா கொடுக்கணும்? ஐயா, தேர்தல் ஆணையம் வெளியிடுதுன்னா வந்து அப்படியே அதே ஃபைனலிஸ்ட் கிடையாதுயா, சரிங்களா? மற்ற உங்க கட்சியில மற்ற இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் என்ன பண்றீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் பூத் கமிட்டி இருக்கலாம், மெம்பர் இருக்காங்க பாரு. அதெல்லாம் இங்க கேட்க கூடாது. தேர்தல் ஓட்டர் லிஸ்ட் வந்துருச்சு. ஓட்டர் லிஸ்ட்ல செக் பண்ணா இவங்க பேரெல்லாம் இல்ல. சரி, எலெக்ஷன் இல்ல, ஓட்டர் லிஸ்ட்ல இவங்க பேர். நான் கேக்குறேன், 6 லட்சம் பேர்ல 10 பேரை கூட்டு வந்த நீங்க அந்த 6 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே? நீயா சொல்லு. ரெஜிஸ்டர் ஆகல, எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டா தானே கம்ப்ளைண்ட். அறிவு கட்டதனமா அடுத்து காவல்துறை மேல ஒரு பழி போட்டாச்சா? இங்க பாரு, ஊபில ஒரு விஷயம், உத்தரப்பிரதேஷ் அப்படி சொல்லுங்க, சரியா? ஊபில என்ன ஆச்சுன்னா, ஒரே ஒரு அட்ரஸ்ல சரி அவருக்கு தகப்பனாருக்கு 49 வயசு, 49 வயசு. சரி, அவருடைய மகனுக்கு 67 வயசு. யாருக்கு? தகப்பனாருக்கு 49 வயசு. சரி, அவருடைய மகனுக்கு 69 வயசு. மொத்தம் அந்த ஒரு அட்ரஸ்ல அவருடைய பேரன் பேத்தி அப்படி இப்படின்னு போட்டு 248 பேருக்கு வாக்கு ஒரே வீட்டில், ஒரு வீட்டில். அதுவும் அந்த வீட்டில் மொத்தம் 10க்கு 10ல் தான் ரூமே. அந்த ரூமு வேற அதெல்லாம் போட்டோ பிடிச்சி போட்டாங்க, வீடியோலாம் வந்துருச்சு. 10க்கு 10 ரூம் விலாசத்தில் 244 பேர் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வாழ்றதாக அட்ரஸ் போட்டிருக்கான். சரி, என்ன இப்ப என்ன தவறு? என்ன நொட்டுது தவறு? மக்கள் தொகை அதிகமா இருக்குது. மக்கள் 10க்கு 10ல வீடே இல்லாம இருந்திருக்காங்க. அது ஒரு வீட்டு அட்ரஸ் வச்சு எல்லாரும் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, அதுல என்னத்த குறைய கண்டுபிடிச்சீங்க? 248 பேர் ஆள் இருக்காங்க இல்லையா? மகனுக்கு வயசு
ஐயா அது வந்து டெக்னிக்கல் டெக்னிக்கல் நொட்டுது. இங்க வந்து வயசு மிஸ்டேக் ஆனதே இல்ல. இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. திருட்டு பயிலடா. எலெக்ஷன் கமிஷனும் பாரதிய ஜனதா அவனுங்க திருடி தான் 3வது முறையா ஆட்சிக்கு வந்திருக்கானுங்க. நேரு ஒரு காலத்துல ஆட்சிக்கு தொடர்ந்து வந்தாரு, அவரை இப்படி பண்ணாரு. அப்ப எல்லாம் ஓட்டு சீட்டு முறை, அப்ப எல்லாம் எவனும் ஏமாத்த முடியாது. அதுக்கு தான் இப்ப மக்கள் கேட்கறாங்க மறுபடியும் ஓட்டுச்சீட்டு மெத்தட் கொண்டு வரணும்னு சொல்லி. புரிஞ்சுக்கோ, புரியாம லோலோன்னு உளராத. இப்ப நேரு காலத்துல அந்த நோட்டு சீட்டு முறை, ஓட்டு சீட்டுனா மட்டும் ஊழல் நடக்காது, இதெல்லாம் ஊழல் நடந்துருமாயா? ஓட்டுச்சீட்டு முறையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கரெக்டா வந்து அவங்களுக்கு ஆதார் இப்போ கொடுக்குற மாதிரி ஈஸியாக கள்ள ஓட்டு போடலாம். லூசு பலை இப்போ கொடுக்குற மாதிரி ஓட்டர் ஐடி எல்லாம் இப்போ அந்த காலத்தில் இல்லைப்பா. யார் வேணாலும் போடலாம். யார் வேணாலும் போடலான்னா அவங்க அந்த லிஸ்ட்டில் பேர் இருக்கும். அதனால அப்போ எல்லாம் இந்த களவாணித்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் காங்கிரஸ்காரங்களுக்கு புத்தியும் இல்லை. அவங்களுக்கு அந்த திமுக காரன் அதை காட்டிலும் புத்தி கேட்டவனுங்க. அவனுக்கெல்லாம் கள்ள ஓட்டு போடவே தெரியாது. எங்களுக்கு கள்ள ஓட்டு போடவும் தெரியாது, கள்ள லிஸ்ட் சேர்க்கவும் தெரியாது. சென்னையில் ஒரு பூத்தில் இழுத்து மூடிட்டு ஓட்டு போட்டது யார்? கள்ள ஓட்டு இழுத்து மூடிட்டு போடலாம் முடியுமாடா? போட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் மயிரை வரலாறு எடுத்து பார்க்கும்போது இருந்துச்சு. இருக்கும், உனக்கு வரலாறுல நொட்டுது. திமுக கதவுகளை சாத்தி கொண்டு கள்ள ஓட்டுகளை பதிவிட்டதுன்னு ஒரு செய்தியை வந்துச்சு அப்ப நாளிதழ்ல. ஆமா, வரும் நீ பார்த்துருப்ப, நீ பறக்கும் போது செய்தித்தாளில் பார்த்தேன்னு சொல்றேன். பிறந்ததான் செய்தித்தாளில் என்ன வேணாலும் போடலாம்ப்பா. செய்தித்தாளில் எதையா போடுவான். இப்போ ஒரு குடும்பத்தில் ஏன்டா அறிவு கட்டவனே, ஒரு 10க்கு 10 வீட்டில் என்ன 248 பேர் வாழ்ந்ததாக அட்ரஸ் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் 0 வீடு போட்டு அட்ரஸில் 000. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணுது? கொரட்டை விட்டு தூங்குதா? அதைத்தான் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க. ஆமா, போன தேர்தலில் விட்டுட்டாங்க லூசு பயிலுவோ. நம்பிக்கை தான், மோடி நல்லவர் வல்லவர் ஒழுக்கமா இருப்பாரு. மோடிக்கு தேர்தல் நடத்தி என்னையா சம்பந்தம்? அவர் தாண்டா ராத்திரி இல்ல இங்க காவல்துறை ஒழுங்கா பணிபுரியல. அவருடைய அக்கா மகன் தாண்டா தேர்தல் அதிகாரியே வந்து அவருடைய அக்கா மகன், மோடியுடைய அக்கா மகன் தான் தேர்தல் சீஃப் கமிஷனர். புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எப்படி துணை முதல்வர் வந்து முதல்வருடைய மகனும் அது மாதிரி அங்க அது எது இங்க எப்படி முதல்வருடைய மகன் வந்து துணை முதல்வர் ஆகிறாரோ அது மாதிரியா? ஆமா, அது மாதிரி தான். அவராச்சும் அக்கா மகன், நீங்க சொந்த மகனே துணை முதல்வர். அதனால உனக்கு என்ன வலிக்குது? நாங்க என்ன பண்ணோம்? நீங்க மட்டும் இங்க குற்றமா சொல்றீங்களே. அது அக்கா மகன், அவர் படிச்சு வந்திருப்பாரு. உங்கள மாதிரி டக்குனு இடையில பூந்து வரல. படிச்சு எப்படி வந்தார்? இடையில பூந்து தாண்டா வந்தான். யார் பூந்து வந்தா? தம்பி பாருங்க, தம்பி நல்லா கேளுங்க. ஒரு தேர்தல் கமிஷனரை நியமிக்கணும்னா எதிர்கட்சி தலைவர், சரி, பிரதமர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் 3 பேர் சேர்ந்து தான் நியமிக்கணுங்கிறது தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. சரி, அதுக்கு வந்து கோர்ட்ல இவங்க இஷ்டத்துக்கு நியமனம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. தீர்ப்பு வந்து நாளைக்கு 25ஆம் தேதி தீர்ப்புங்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? 24ஆம் தேதி முன்ன ஒரு 2 நாளுக்கு முன்னாடி உள்ள தேதியை போட்டு, எப்படி இந்த எடப்பாடி ஒரு 5.5% ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேதியை போட்டு பாட்டாளி மக்களுக்கு கொடுத்தாரோ, அது மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஆன்டிடேட்டை போட்டு கையெழுத்தை போட்டு அந்த ஆளை நியமனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிவிட்டாங்க. சரிதா? அப்ப அவரை நியமிச்சதுனாலதான் இப்படி ஊழல் நடக்குது. அவருக்கு ஒழுக்கமா வந்திருக்கணும். யாரெல்லாம் நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எதிர்கட்சி தலைவர், பிரதமர் 3 பேர் சேர்ந்து தான் ஒரு தேர்தல் கமிஷனரை நியமிக்கணும். சரி, அதுதான் சட்டம். அதை விட்டு இவங்க இஷ்டத்துக்கு நியமிச்சு இவங்களா கொள்ளையடிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் நியூஸ் தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. ஸ்பெஷல் நியூஸ் நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சி 16 லட்சம் கோடி. யாரு? திமுகவா? சொல்றது கேளியா? 16 லட்சம் கோடி வெளிநாட்டுல முதலீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு இதுல குஜராத்ல இருக்கக்கூடியவங்களும் மும்பையில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் வந்து அங்க போய் இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரித்துறையினுடைய அனுமதியின் பேர்ல 16 லட்சம் கோடியை கொண்டு அங்க முதலீடு பண்ணியிருக்கான். அங்க 16 லட்சம் கோடியை அதை சுமக்கிற அளவு கூட அந்த தீவு இல்லை. மொத்தமே என்ன சொல்கிறான்? சென்னையில் பாதி 40 லட்சம் பேர் தான் அந்த தீவுலேயே மொத்தமே அந்த நாட்டில் வாழ்கிறானா. 40 லட்சம் பேர் வாழ்கிற நாட்டில் இவன் 16 லட்சம் கோடியை கொண்டு போய் 5 பேர் சேர்ந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு இந்திய அரசில். இது யார்? மோடியினுடைய இது இல்லாமல் நடக்க முடியுமா கண்ணு? 10 லட்சம் கோடி போக முடியுமா? இன்வெஸ்ட் பண்ணது யாருங்கிறதெல்லாம் பேர் வருது. நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்காண்டா ஒரு 15,000 கோடிக்கு நாங்கள் கிடக்குறோம். நீ போயிட்டு 16 லட்சம் கோடியை கொண்டுட்டு போய் அடுத்த நாட்டில் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவ. என்ன நொட்டுறதுக்கு? இல்லை, எதுக்காகன்னு கேட்குறேன். அதான் நொட்டுறது. தனிப்பட்ட நபர் இன்வெஸ்ட் பண்ணா அவங்களோட சொந்த விருப்பம்யா.
என்ன சொந்தம் அப்படி எல்லாம் கிடையாது. அரசாங்கம் அதுக்கு பண்ண இயலாது. இப்ப உங்களுடைய அரசாங்கத்துடைய பெர்மிஷன் அவர்கள் எந்தெந்த நாட்டுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாரு தெரியுமா? எது சொல்லுடி. அதுவும் கணக்கு இருக்குதியா? அதெல்லாம் நொட்டு கணக்கு நொட்டு. துபாய்க்கு எதுக்கு போறாங்க? இந்த பாரு, துபாய்க்கு போனாரு, ஜெர்மன் போனாரு, எங்க போனாரு, நாங்க எங்க எல்லாம் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். நீங்க சொல்லு. நீங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க தம்பி. இங்க பாரு, அந்த சட்டப்பூர்வமா சொல்றான், சட்டப்பூர்வமா வந்துருச்சு. நேத்துக்கு நியூஸ், இன்னைக்கு காலையில நான் கேட்டேன். இப்ப வேணா நான் எடுத்து கேட்டேன், நீ வேணா அதுல பதிவு போடுறியா? என்ன பதிவு பண்ணு சொல்லுங்க, போடுவான். அதான் 16 லட்சம் கோடி. யார் வச்சது? யார் இன்வெஸ்ட் பண்ணது? யாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுன்னா அரசாங்கத்தினுடைய அனுமதியின் பேர்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிட்டு போகுது. அதானி, அம்பானி, அந்த குரூப் தான். இன்வெஸ்ட் பண்ணதுக்கு என்ன நமக்கு இன்கம் ரிட்டர்ன் என்ன வந்திருக்குன்னு கணக்கு கேட்பான். நீங்க அதுக்குள்ளேயே தாலியே கட்டல குழந்தை பிறக்கலையான்னு கேட்டாங்க. யாரு இருக்கே? ஏண்டா பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை புடிக்குமா அனுமாரு. அவனுக்கு ஏற்கனவே அவங்க வந்து பெட்ரோல் வந்து ரஷ்யால இருந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி அவங்க இங்க தூய்மைப்படுத்தி அதை கொண்டுட்டு போய் வெளிநாடுகள்ல விற்கிறான். அது என்ன லூசு பல. நம்ம நாட்டுல விலை கம்மியா நமக்கு பெட்ரோல் கிடைக்கணும்டா, நம்ம 100 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறோம். நமக்கு 35 ரூபா 38 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பெட்ரோல் இவங்க வெளிநாட்டுக்கு கடத்துறாங்க இங்க வாங்கி. அதனால தான் இந்த ட்ரம்ப் இன்னைக்கு நம்ம பேர்ல 50% வட்டி இதை வரிய போட்டிருக்கேன். அந்த நாய் புரிஞ்சதா? இதெல்லாம் யாரால? இந்த குஜராத்ல குஜராத்ல உலக அரசியல் பேசினா உண்மையை தான் சொல்றேன். இங்க பாரு, நாட்டுக்கு எவ்வளவு வருமானம் வருது அதெல்லாம் இங்க பாரு, நம்ம நாட்டுக்கு எந்த வருமானம் இல்ல. திமுக ஆட்சி இங்க பாரு, தனியாருக்கு வாங்கி கொடுக்குறான்டா அறிவு கட்டவனே. சும்மா யாரு? மோடி தான். சும்மா என்ன பேசுற? தனியாருக்கு வாங்கி கொடுக்கறதுனாலதான் நமக்கு வாங்குறாங்க. வாங்கி இன்கம் யாருக்கு யாரு வருது? நமக்கு வரல. அவன் தனிப்பட்ட நபர். ஜிடிபி இப்படி அசர வேகத்துல வளர்றதுக்கு காரணம் என்ன? நமக்கு அதனால கேள்வி சொல்லுங்க. இந்தியாவுடைய ஜிடிபி இவர் அசுல வளர்ச்சிக்கு வர காரணம் என்ன? பொருளாதாரத்துல நம்ம 4வது இடத்துல வந்துட்டு இருக்கோம். என்ன காரணம்? எதுவும் தெரியாது. இங்க வந்து பெட்ரோல் கிடைக்கல. ஜிடிபி நொட்டுது. ஏண்டா இங்க வந்து நீ 100 ரூபாய்க்கு 100 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குற, அவன் அடுத்த நாட்டுல கொண்டுட்டு போய் வேற 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோலை வித்துக்கிட்டு இருக்கான். அதை கேட்கறதுக்கு உங்க துப்பும் இல்ல துவரும் இல்ல களி பேச வந்து. அதான் உலக அரசியல் தெரியல டாபிக் போக கூடாதியா? உலக அரசியல் வேற மாதிரி இருக்காது. ரஷ்யா குடுக்குறானா குடுக்குறது காரணம் என்ன? விஷயம் இங்க பாரு, சும்மா இந்த வேலையெல்லாம் இந்த அரசியல் பேசாதீங்கயா. இது வந்து குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது. குண்டாச்சட்டியில நம்ம காங்கிரஸ் அரசு இருக்கும் போது 140 ரூபா 120 ரூபா பேரல் கச்சா எண்ணெய் 200 லிட்டர். எந்த வருஷம் கேட்ட? அவர் 10 ஆண்டு 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வாங்கி அவர் என்ன பண்ணாரு? 48 ரூபாய்க்கு நமக்கு பெட்ரோல் சப்ளை பண்ணாரு. எவ்வளவு? ஒரு கச்சா எண்ணெய் ஒரு பேரல் வந்து 148 ரூபாய்க்கு 128 ரூபா ரேஞ்சில் வாங்கினதை நமக்கு வந்து வெறும் 48 ரூபாய்க்கும் கொடுத்தாங்க, 58 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. கடைசியாக அவர் ஆட்சி காலத்தில் 58 ரூபா பெட்ரோலு. சரி, மோடிஜி வந்த உடனே இதே விலைக்கு தான் அங்கே குறைஞ்சி போச்சு. அவருக்கு வந்து ஒரு வருஷத்தில் தரம் மட்டும் ஆகி போச்சு. ப்ரொடக்ஷன் ஆஃப் கச்சா எண்ணெய் அதிகமாகிடுச்சு. அதனால எல்லா நாட்டுகள்ல இருந்து நம்ம வந்து $25 $30 தான் நம்ம இப்ப கச்சா எண்ணெய் வாங்குறோம். $30 எங்க இருக்கு? $128 எங்க இருக்கு? $128 வாங்கி 50 ரூபாய்க்கும் 58 ரூபாய்க்கும் கொடுத்த பெட்ரோலை இன்னைக்கு வந்து வெறும் $28 வாங்கி இன்னைக்கு வந்து 100 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறோம்னா அப்ப நம்ம நாடு எங்க போய் வெளியில கொடுத்து நமக்கு எவ்வளவு இன்கம் சோர்ஸ் வருதுன்னு தெரியுமா? தெரியாது. தம்பி, நீ வெளியில கொடுக்குற நொற்ற நீ நிக்கலி அங்க இருந்து பெட்ரோல் போட்டு வந்தேன்னா உனக்கு தெரியும். ஒரு வண்டி வாங்கி பாரு, தெரியும். வண்டி வாங்கி தான் நாங்களும் வர்றோம். வர இல்ல தனிப்பட்ட முறையில நான் பாதிக்கப்படுறத தாண்டி தனிப்பட்ட என்னடா முறை? நாட்டுக்கு அத்தனை நாடு வளமா முத இங்க பாரு, வேற இந்த நாடு நாசமா போறது. நாட்டு மக்களை குழப்பி வச்சிருக்கீங்க பாரு. இந்த நாடு நாசமா இல்ல. ஒரே நிமிஷம் இருங்க. இருடா, ஒரு நிமிடம் எனக்காக. நீங்க நாட்டு மக்களை இப்ப தான் குழப்பி வச்சிருக்கீங்க. என்ன பெட்ரோல் 100 ரூபாய்க்கு கிடைக்குது, 110 ரூபாய்க்கு ஏறுதுன்னு சொல்றீங்களே தவிர இங்க மற்ற முறையில உனக்கு எங்க சலுகைகள் வருது, நாடு எந்த முறையில வளர்ச்சி அடைஞ்சு போகுது அதை சொல்ல மாட்டீங்க. இதேதான் சொல்றீங்க திரும்ப திரும்ப. என்ன நொட்டுது? 28 ரூபாய்க்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் ஆட்சி வரும்போது பெட்ரோல் விலையை குறைக்கன்னு சொன்னீங்க, குறைக்கல. எது? நீங்க ஏன் குறைக்கல பெட்ரோல் விலை? என்னத்த குறைக்கிறது? ஒரு மாநிலம் கண்ட்ரோல்ல இருக்குது பெட்ரோல். எங்க கண்ட்ரோல்ல இருக்கு பெட்ரோல்? கண்ட்ரோல்ல இருக்கு. அதெல்லாம் ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி நீங்க எவ்வளவு போடுறீங்க? ஜிஎஸ்டி நாங்க போடல, ஜிஎஸ்டி அவங்க போடுறாங்க. ஸ்டேட்டுக்கு நீங்க எவ்வளவு போடுறீங்க? நாங்க உங்களுடைய ஸ்டேட்ல நீங்க போடுற வரியை குறைச்சீங்கனாலே போதுமே. நம்ம வரியை குறைச்சோம். அவன் ஒன்றியத்துல என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு குறைக்க முடியல இந்த வரியை. சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் குறையனா என்ன அர்த்தம்? அது
உங்களால குறைக்க முடியல. நீ அப்ப அடுத்தவனுக்கு மாத்திரம் எப்படி கச்சா அடுத்தவனுக்கு விக்கிறானா அங்க லாபம் வரணுமா இல்லையா? என்ன லாபம் வருது? அவன் லாபம் எங்கடா வருது? நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கப்பட ராணுவத்துக்கு நம்ம செலவு பண்ற மேல எங்க வந்து வருமானம்? எங்க இருந்து வர வருமானம்? அதான் தமிழ்நாட்டுல கொள்ளையடிக்கிறியா? வெறும் 29 பைசா கொடுத்து 60-40 தாண்டா சிஸ்டம் இருந்துச்சு காங்கிரஸ் காலத்துல. 60% ஒன்றியத்துக்கு, 40% தமிழகத்துக்கு, மற்ற மாநிலங்களுக்கு எல்லாமே 40%, 60% ஒன்றியத்துக்கு. அப்படிதான் கணக்கு. இவங்க என்ன பண்றாங்க, நமக்கு வெறும் 29 பைசா கொடுத்துட்டு அவங்க பூராத்தையும் கொள்ளையடிச்சு கணக்கு காட்ட மாட்டீங்களே. ஏன் சொன்னேன் கணக்கு கட்டல? மக்களே தான் கேக்குறாங்களே. மக்கள் நோட்டினா நீ போய் பார்த்தா போடா வெட்டி திரும்ப இப்படி ஒரு அரசியலே மக்கள் விதைக்கிறீங்க. தம்பி இங்க பாருங்க தம்பி, நீங்க தப்பா பேசுறீங்க. எதுக்காக சுத்திகரி பண்ணி வெளிநாட்டு கொடுக்குற? அப்ப என்னதான் பண்ணுவோம், தொழில் பண்ணுவோம் சொல்லுங்களேன். இந்தியா என்னதான் பண்ணணும்? நம்ம ராணுவத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா? அவன் தனிப்பட்ட நபர் சம்பாதிக்கிறானா, அரசாங்கம் தனிப்பட்ட நபர்ல சொல்லக்கூடாதியா? அது தனிப்பட்ட நபர்னாலதான் நீங்க பல பேர் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் யோசிக்க. நீங்க பேசிட்டு போயிடுறீங்க. நீ அப்ப அதானிக்கு அம்பானிக்கு போய் அவங்கிட்ட போ. அந்த அதானிக்கும் அம்பானிக்குல எத்தனை வேலை பாக்குறாங்க, எத்தனை குடும்பங்கள் அதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஞ்சி போனா ஒரு 20,000 பேர் தொழில் பண்றது முன்னேறனா, அவன் ஒருத்த முன்னேறனா, நம்ம நாட்டுல ஒருத்த முன்னேறனா நாடு முன்னேறுமியா? அதுக்காக பூரா நாட்டுல பூராத்தே கொடுக்க சொல்லல. இங்க பாரு சரிங்களா? அப்புறம் எப்படி போய் அப்புறம் நம்மகிட்ட 100 ரூபாய் நீங்க போய் பெட்ரோல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க போயிட்டு ரஷ்யாட்ட. இங்க பாரு நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? அவங்களால அத எப்படி பண்ண முடியும்? அரசாங்கம் அவன் பண்ணலடா. ரூல்ஸ் போல அரசாங்கம் தான் வாங்குது. அரசாங்கம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்குது. ஏன் கொடுக்குதுன்னா அவன் கொள்ளையடிக்கிட்டு அந்த வந்துட்டார்ல, அவன் கொள்ளையடிக்கிறான். அறிவு இல்லையா? தேர்தலுக்கு காசு கொடுப்பான். நீங்க மட்டும் தமிழ்நாட்டுல நிறைய பிரைவேட் கொடுக்குறீங்களா? ஏன் கொடுக்குறீங்க? பிரைவேட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? என்ன கொடுக்கல? நாங்க என்னடா கொடுத்தாரு? சாதாரண குப்பை அள்ளுற கான்ட்ராக்டரே நீங்க வந்து பிரைவேட் தான் கொடுக்குறீங்க. 12 ஜோன்ல 10 ஜோன் ஏற்கனவே முந்தைய அரசு கொடுத்துருச்சு. 2 ஜோன் தான் நாங்க நடத்தி. முந்தைய அரசு பிந்தைய அரசு நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? 2 ஜோன் தான்டா கொடுத்துருக்கோம். ஒரு குப்பை எல்லும் வேலையை உங்களால நடத்த முடியாம பிரைவேட்ட கொடுக்குறீங்க. ஐயா நியாயமா பேசுங்க. என்ன நியாயம்? நான் கரெக்ட்டா பேசுறேன். 10 ஜோன் இருடா, 12 ஜோன் மொத்தம் 12ல 10 தனியார் பாக்குறான். 2 ஜோன் மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதுல இந்த கழுதைய சோம்பேறி கழுதைய வேலை பார்க்க மாட்டேங்குது. இந்த மக்கள் மேல் பழிய போடுறீங்க. ஆமா, எந்த அரசாங்கத்து வேலையை பாக்குறவன் எவன்டா ஒழுங்கா வேலை பாக்குறான்? வாங்குற சம்பளத்துக்கு சத்திய பிரமாணமா சொல்றேன்டா, வாங்குற சம்பளத்துக்கு எவனுமே வேலை பாக்குறதுல, கிம்பளத்துக்கும் வேலை பாக்குறதுல அயோக்கிய நாய்களா இருக்கான். அரசு அதிகாரிகள் மட்டும் இல்ல, கீழ் மட்டும் கீழ இருக்க காவெஞ்சர்ஸ்ல இருந்து மேல இருக்க ஐஏஎஸ் ஆபீசர்லயே அப்படிதான் இருக்கு. கீழ இருந்து மேல வரலையும் அப்படிதான் இருக்கு. உளுத்து போச்சு. சட்டம் ஒழுங்கு எவ்வளவுதான் பராமரிப்பு பண்ணுனா கூட இவங்கள அடக்க முடியல. வாத்தியா அன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றான்னா அவன் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவனும் ஸ்ட்ரைக் பண்றான். பாவம் காவெஞ்சர் 12 ரூபா சம்பளம் 14 ரூபா சம்பளம் வாங்கிட்டு அவனும் ஸ்ட்ரைக் பண்றான். அப்ப அவனுக்கு இவனுக்கு சரியா இருக்குமா? ஏத்துக்கிறேன். இந்த பையனை நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். மாசம் 1 லட்சம் 2 லட்சம் ஸ்ட்ரைக் பண்றாங்கல்ல, அதை நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்டானு. ஆனா அதே மாசம் 12,000 வாங்கக்கூடிய தற்காலிக ஆசிரியர்கள் பாவம் இல்லையா? வாக்குறுதி கொடுத்தீங்களாலே அவங்களுக்கு வேலை தற்காலிக ஆசிரியருக்கு இப்ப எவ்வளவு கொடுக்குறோம் தெரியுமா? எவ்வளவு கொடுக்குறீங்க? கல்லூரி ஆசிரியர்களுக்கு 35,000 ரூபாய். சரி. பள்ளி கல்வித்துறைக்கு வந்து 25 ரூபாய். 25,000 கொடுக்குறீங்க? 25,000 ரூபாய் ஏத்தியாச்சு. ஒரு போன இதுல 5,000 ரூபாய் ஏத்தி கொடுத்தோம். ஆனா என்ன சொல்லிட்டு வந்தீங்க ஆட்சிக்கு வரும்போது? என்ன சொன்னோம்? ஒன்றிய அரசு இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்கு. ஒன்றிய அரசு பழைய போட்டாச்சா? ஆமா, பழைய போட்டாச்சு. நீ போய் பழைய தீர்த்துட்டு வா. டெட்னு ஒரு இது இருக்கு. அது பாஸ் பண்ணுனா இல்ல, ஒரு சாதாரண குப்பை எல்லும் தொழிலையே உங்களால செய்ய முடியலையே, நீங்க எதுக்கு அங்க குற்றம் சொல்றீங்கன்னு தான் கேட்டேன். குப்பை அள்ளுற தொழில் அம்பானிக்கு அதானிக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்கல்ல? லட்சக்கணக்காண்டா. இன்னைக்கு 16 லட்சம் கோடியை கொண்டு போயிருக்கான். ஒரு 15,000 கோடிக்கு நாங்க போய் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கோம். உலகம் பூரா போய் எங்க ஜெர்மன்ல போய் எடுத்தோம், எங்க எல்லாம் போய் நாங்க கேட்டோம். ஆமா, நாடா பிச்சை எடுத்தா நாங்க கொண்டு வந்திருக்கோம். அந்த காசை எப்படி எடுப்பீங்க? எப்படி எடுப்பேன்னு வா, ஒன்றை காட்டுறேன். தனியா ரூம்குள்ள வா காட்டுறேன். என்ன பண்ணுவீங்க? தனியா தான் பண்ணுவீங்க. ஆமா ஆமா, அவங்க தனி விமானத்துல போயிட்டு தனியா வர்ற மாதிரி. ஆமா, தனியா வர்ற மாதிரி. நாங்க என்ன விஜய் தமிழ்நாடு மானம் போச்சு பிச்சை எடுத்து பிச்சை. நாங்க என்ன விஜய்னு பாத்தியா? தனி விமானத்துல கூட்டிட்டு வர. ஓ, விஜய் எதுக்கு அட்டாக் பண்றீங்க? தனி விமானம் இல்ல, உங்களை பேசிவிட்டாருனா? நீ தனி விமானம் விஜய் தனி விமானத்துல போறாரா? ஆமா. உதயநிதி போகலையா? உதயநிதி எப்ப போனாரு? எப்ப போகல? அது அரசாங்கத்து விமானம்டா. அரசாங்கத்துக்கு விமானம் தனியா வச்சிருக்கீங்களா? நாங்க வாங்கலடா, ஜெயலலிதா வாங்கிருச்சுடா. ஜெயலலிதா வாங்கி வச்சிருக்காங்களா விமானமா? ஆமா, விமானமா? நிஜம்டா.
ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே அதை எடுத்து சுத்தி பார்க்க போனீங்களா? சுத்தி உதயநிதி எங்க போனாரு? உதயநிதி எப்ப எங்க போனாரு? அதான் கேக்குறேன். எப்ப போனாரு நீங்க தானே சொன்னீங்க? ஏய் சிஎம் போயிட்டு வந்தாருலடா. இப்ப சரி போய் 15,000 கோடி இப்ப கொண்டுட்டு வந்தார்ல, பிச்சை எடுத்து கொண்டு வந்தோம்ல. சரியா நாங்க மீது நம்ம மக்களுக்காக மீட்டி வாங்கிட்டு வந்தோம்னு சொல்றோம். ஆனா இவங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பணத்தை 16 லட்சம் கோடியை கொண்டு போயிட்டாங்கடா. வைத்தறிச்சடா. காலையில இருந்து என்னால டிஃபன் கூட சாப்பிட முடியல அந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம். 16 லட்சம் கோடி போச்சுன்னு டிஃபன் சாப்பிட முடியல. ஆமாடா, 16 லட்சம் கோடி நம்ம நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம நாட்டுல தொழில் வளத்தை பெருக்கி இருந்தா எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம நாடு நீ சொன்ன அந்த ஜிடிபி எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் யோசிச்சு பாரு. ஏற்கனவே இந்த அதானி கொண்டு போய் 5,000 கோடியை கொண்டுட்டு போய் இந்த இலங்கையில அந்த போர்ட்ல கொண்டு போட்டான். அது இப்ப திரும்ப அந்த அவன் அதனாலதான் அந்த அமெரிக்காக்காரன் அந்த டெக்கால்காமா ஏதோ ஒரு பத்திரிகையில எல்லாம் எழுதுனானல்ல, அதை அவன் கொண்டு 5,000 கோடி அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவன் ஜீரோ வச்சு இப்ப சைனாக்காரன் அதை போய் பிடிக்கிட்டு உட்காந்துட்டான். சரி, சோ உங்களை மேல இப்படி கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படித்தான் வாங்க முடியும் நம்மளும் போயிட்டு? நீங்க எதை சொன்னாலும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. எதனால் ஏண்டா இப்ப இங்க இப்ப இவ்வளவு சீப்பா வாங்குறான பெட்ரோல் அரசாங்கம் தான் விற்கிது. இவன் வாங்குறான்ல ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, இந்தியன் ஆயில தவிர மற்றது பூரா தனியார் தானே நடத்துறான். தனியார் நடத்துறதுல எல்லாம் இப்ப விலை சீப்பா கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? வெளிநாட்டுக்கு சீப்பா கொடுக்குறே இல்ல. எவ்வளவு கொடுக்குறான் வெளிநாட்டுக்கு? வெளிநாட்டுக்கு எங்க இந்த காசு வெளிநாட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இங்க பாரு, திரும்ப திரும்ப அதே நீங்க வரக்கூடாது. இங்க பாரு, நான் குற்றம் சொல்லல, நமக்கு ஏன் கம்மியா தரல அப்படிங்கறத பேசுங்க. இங்க பாரு, அவன் வெளிநாட்டுக்கு கொடுக்கறது அவன் 45 ரூபா 50 ரூபா ரேஞ்சுக்கு தான் இவன் சுத்திகரிச்சு கொடுக்குறான். சரி, சுத்திகரி இப்ப பண்ணி பிலோ 50 நம்ம இதுக்கு பண மதிப்புக்கு 50 ரூபாய்க்கு தான் அவன் விற்கிறான். ஐயா இதுவே தப்பியா? என்ன கம்மியா கொடுக்குறான்? யார்கிட்ட கம்மியா கொடுக்குறான்? ரெக்கார்ட் இருந்தா காட்டுங்க. எவ்வளவு கம்மியா கொடுக்குறான்? எந்த நாட்டுக்கு கம்மியா கொடுக்குறான்? எல்லாம் அதெல்லாம் யூரோப் கம்மியா கொடுக்குறான். அதெல்லாம் நீ ஆடிட்டு நம்ம ஒரு நாட்டுக்கு கம்மியா கொடுக்குறா அப்படின்னா அவன் மூலம் வேற ஒரு வழியில நம்ம அவங்க கிட்ட ஆதாயங்களை பெறுவோம். அதை பஸ் தெரிஞ்சுக்கங்க. நீங்க கம்மியா கொடுத்துட்டா கம்மியா கொடுக்குறோம்னா வேற ரூட்ல நமக்கு இன்கம் வருதுன்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லி காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்தியா வளர்ச்சி இப்படி இருக்கு. வளர்ச்சி நொட்டுது. வளர்ச்சி என்ன வளர்ச்சி? என்ன வளர்ச்சி இல்ல. 2 கோடி பேருக்கு உங்க காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது தலையிலே அடிப்பா பாகிஸ்தான்காரன்னு சீனாக்காரன்னு அடிக்க முடியுமா? 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னார்ல. கேட்ட கேள்வி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்க தான் சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க கொடுத்துட்டோம்ல. வேலை கொடுக்க நாங்க கொடுத்துட்டோம்ல. நாங்க இப்ப 40 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஐயா என்ன 2025 மாபெரும் பொய். யார் சொன்னார்? 40 லட்சம் பேர் கொடுத்தீங்க. 40 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு 4 வருஷத்துல நான் வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு நீ சொன்னா அரசாங்க பணி மட்டுமல்ல தனியார் பணியும் சேர்த்து தான் நாங்க சொல்றோம். அரசு பணின்னு மட்டும் இல்ல, அரசாங்கத்துல அவ்வளவு பணி எங்க இருக்கு வேகன்சி? சரி, அரசு பணியிலையும் கொடுத்துருக்கோம், தனியார்கிட்டையும் கொடுத்துருக்கோம். மொத்தத்துக்கு 4 லட்சம் பேர் இந்த 4 வருஷத்துல கொடுத்துருக்கோம். 4 லட்சமா? ஆமையா, 40 லட்சம் நீங்க 4 லட்சம். சாரி, நான் 4 லட்சத்தை தான் 40 லட்சம் சொல்லிட்டேன். 4 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு 4 லட்சம் பேருக்கு. ஆமா, வெறும் 4 லட்சம். ஆமா, வெறும் 8 கோடி பேர்ல 4 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்கீங்க. எது? ஆமாடா. அதுக்கு தவிர மேல இருக்கவன் பூராம இங்க இருக்கவன் பூராம தான் களி மாடியில் ஏறி வேலை பாடுறான்னா களி அவன் வடநாட்டான் அங்க மேல ஏறி வேலை பார்க்குறான். அவன் 1.5 கோடி பேர் இங்க வந்து வேலை பார்க்குறான். எப்படிடா பார்க்குறான்? மோடி வாங்கி கொடுத்துட்டாரோ? 1.5 கோடி பேர் இங்க வந்து எப்படி வேலை பார்க்குறான்? நம்ம பயிலுக்கு ஏன் வேலை பார்க்க மாட்டேங்கிறான்? திமுக ஆட்சி பார்க்க மாட்டாங்க. சொகுசா மாசம் மாசம் போட்டு விடுறீங்க. அதையாச்சும் எல்லாம் தூங்க சொல்லுது, ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு படுக்க சொல்லுது. அப்புறம் என்ன ஒண்ணு? ஒருத்தனை சோம்பேறி ஆக்குவது யார்? இலவசமா கொடுத்தீங்கன்னா சோம்பேறி ஆகத்தான் செய்வான். ஆவானா மாட்டானா? நாங்க ஏழை வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கவன் தான் வேலைக்கு போகணும். வறுமை கோட்டுக்கு மேல இருக்க வேலைக்கு போக தேவை, அவனுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். வறுமை கோட்டு கீழே இருக்கவன் தான் போய் ஆகணும். இலவசம் கொடுக்க கூடாதுன்னு இலவசம் தவறு நான் சொல்லல. எத்தனையோ மேதாவிகள் சொல்லியிருக்காங்க, நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு இலவசம்ன்றதே தவறு. முதல்ல இலவசம் கொடுத்துட்டீங்கன்னா சோம்பேறியாகத்தான் செய்வான். வேலைக்கு வராம வீட்டுல அரிசி கொடுக்கறது தப்பு, கோதுமை கொடுக்கறது தப்பு, எண்ணெய் வகைகள் அதெல்லாம் கொடுக்கலாமியா? அது அத்தியாவசியம். பணத்தை கொடுக்குறீங்க. பணம் எங்க கொடுக்குறோம்? எங்க கொடுக்குறீங்களா? அது வந்து உரிமை தொகைன்னு கொடுக்குறோம், மாசம் 1000 ரூபாய். அது பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? பாவம், அது ஏதோ கஞ்சி அரிசி கொடுத்துட்றோம், அதுக்கு ஒரு உப்பு அரிசி கொடுக்குறீங்க. எல்லாம் உப்பு புளி வாங்குறது காசு. உப்பு புளி வாங்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு தான் நாங்க தர்றோம். வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களுக்கு தான் நாங்க தரோம். அந்த மாதிரி வசதி. ஆனா நீங்க வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க? தமிழ்நாட்டின் அனைத்து பெண்களுக்கும் 1000 சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா? அனைத்து பெண்கள்னு சொன்னா பெண்கள் வறுமை கோட்டு கீழே இருக்க அனைத்து பெண்கள் வழக்கமா சொல்லல. சொன்ன ஏண்டா டங்கு சிலிப்பான மாதிரி ஒரு
தேர்தல் வாக்குறுதியில டைப் பண்ணும்போது கூட டங்கு ஸ்லிப் ஆச்சு. ஆமா ஆமா ஆகும்ல. அதுலயும் ஓர வஞ்சனை. என்ன ஓரம் ஐயா இந்த மாதிரி நீங்க உங்க மேல குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு நீங்க இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மோடி அவர்களையோ சரியா ஒன்றிய அரசையோ என்னடா நாங்க தப்பு பண்ணோம், நாங்க ஏதாவது தப்பு பண்றோம் சொல்லு. நான் அந்த 16 லட்சம் கோடி சொல்லியிருக்கேன். இப்ப இந்த 16 கோடி என்ன பண்ணுச்சோங்களே ப்ரூவ் பண்ணவா? அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். என்ன நீங்க ஆதாரம் இல்லாம 23 கோடி ரூபாய் நான் வஜா பண்ணிட்டேன்னு பார்லிமெண்ட்லயே இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போன பார்லிமெண்ட் கூட்டத்துல சொன்னாங்களே, அப்ப எல்லாம் உனக்கு கேட்கல காது? என்ன சொன்னாங்க? 23 லட்சம் கோடி வந்து வரா கடனை நாங்க வஜா பண்ணிட்டோம், தள்ளுபடி பண்ணிட்டோம் சொன்னாங்க. யாருக்கு கடை வாங்கினானோ அரசாங்கத்துல, யாரு மோடி சொல்லி கடை வாங்கினவன், அமித்ஷா சொல்லி கடை வாங்கினவங்க தான், வேற யாரு? கம்பெனி நடத்த முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கடன் கட்ட முடியலன்னு போனன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் வேலை பார்ப்பான். அந்த 1 லட்சம் பேர் வாழ்வு குடும்பம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சு தான் கடன் தள்ளுபடி பண்றது, சும்மா மொத்தமா தள்ளுபடி பண்றது கிடையாது. அதுக்காகவா இப்படிதான் மக்கள் 1 லட்சம் பேருக்கு அவன் சொகுசா அவன் விமானத்துல போவேன், சொகுசா அவன் தள்ளுபடி பண்றது பஸ் தெரிஞ்சுக்கங்க. தள்ளுபடி பண்றாங்கன்னு தெரியாம பண்ண போறது கிடையாது. அதெல்லாம் தள்ளுபடி பண்ண லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம். மொத்தம் 42 பேருக்கு பேர்ல இருந்த கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அந்த 42 பேர்ல அவங்களுக்கு சொத்து பத்து எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வெரி சிம்பிள்ரா. இவர் வந்து நம்ம ரிலையன்ஸ் இருக்காருல்ல, ரிலையன்ஸ் அவருடைய தம்பி, அவர் தான் முத ரிலையன்ஸ் மொபைல் நடத்தினார். சரியா? அவர் பேர் எனக்கு டக்குன்னு வரல, சொல்றேன். அவருடைய 2 பேர் தான் அண்ணன் தம்பி. அதுல சின்னவர் அனில் அம்பானி. ஆமா, இவர் வந்து அனில் அம்பானி. அனில் அம்பானி என்ன பண்ணாரு, இதுல எஸ் பேங்க்ல வந்து ஒரு 80 லட்சம் கோடி, சார் 80,000 கோடி வந்து 88,000 கோடி கடன் வாங்கிட்டாரு. சரி, கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணாரு. அந்த தொழிலில் லாஸ் ஆகி போச்சு. பேங்குக்கு வட்டியும் கட்டலை, அசலும் கட்டலை. பேங்க்காரன் இப்போ போய் சீஸ் பண்ணலான்னு போனால் அந்த தொழில் சும்மா ஓம்காவாசியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் பப்ளிக் ஏலத்தில் விட்றான் அந்த கம்பெனியை. அது எவனும் கேட்க வரல. கடைசியில் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அதை வெறும் 5,000 கோடிக்கு வாங்குறாரு. எவ்வளோ? அதனுடைய கடன் வந்து 88,000 கோடி. அதுக்கு மேலே வட்டி டீலாம் போட்டால் 100 கோடியை தாண்டி இருக்குன்னு வச்சுக்கோ. அதை வெறும் 5,000 கோடிக்கு மட்டும் இவர் வாங்கி அதை அந்த கம்பெனியை இவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. இது எந்த வழியில் சேர்த்து? இப்போ அவன் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தீங்கல்ல, கொஞ்சம் பொறுமையாக கேளு. இருடா, அனில் அம்பானி வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டான், அவனால கடனை கட்ட முடியும்னு. அந்த அனில் அம்பானிக்கு விமானத்துடைய அக்சசரிஸு செய்யறதுக்குரிய லைசன்ஸையும் கொடுத்து 40,000 கோடியை அவருக்கு கடனாக கொடுத்து அந்த தொழிற்சாலையை ஆரம்பிச்சு கொடுத்தீங்க. புரிஞ்சுக்கோ. அடுத்து என்ன சொல்ல வர்றீங்க? எவன் வந்து ஏற்கனவே பேங்க்ல கடனை வாங்கி கட்ட முடியாம என்ன பண்ணுவான்? அவன் இருக்கதை சூஸ் பண்ணி இந்த மாதிரி காலத்துல தான் விடுவாங்க. அது 5,000க்கு விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அவனுக்கு எல்லாம் நோட்டீஸ் போயிடுச்சு. அவன் வந்து வாழ தகுதியற்றவன் இந்த இந்தியாலங்கிற மாதிரி முத்திரையை குத்திடுவாங்க. அப்படி முத்திரை குத்தப்பட்ட ஒருத்தனுக்கு திரும்ப 40,000 கோடியை வந்து கொடுத்து விமானத்தினுடைய அக்சசரிஸ் தயார் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டான். மோடிஜி 40 லட்சம் ரூபாயை ஒதுக்கி கொடுத்துட்டாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மூலியமா. சரியா? சரி, இது வந்து வெறும் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொண்ட காசு இறச்சிங்கல்ல, அது அறிவு இல்லாம கொடுத்தது. அப்ப இப்ப இவர் அறிவோடு தெளிவோடு கொடுத்தா இது ரிட்டர்ன் வரணும்னு சொல்லி கரெக்டா கொடுக்குறாங்க. ஆமா, எல்லோ நோட்டீஸ் கொடுத்தவனுக்கு நீ எங்க எல்லோ நோட்டீஸ் கொடுத்தது யார் ஆட்சியில? யார் ஆட்சியில? உங்க ஆட்சியில தான்டா. இப்பதான்டா மோடி வந்து ரிலையன்ஸ் ஆரம்பிச்சது எப்ப? அனில் அம்பானி ஆரம்பிச்சு மஞ்சள் நோட்டீஸ் வந்தது எப்ப? யாருடைய ஆட்சியில? மோடி. தெளிவா சொல்லணும். ரிலையன்ஸ் ஆரம்பிச்சது காங்கிரஸ் ஆட்சியில. கொடுத்தது யாரு? பணம் கொடுத்தது யாரு? அப்ப பணம் கொடுத்தாக்க பணம் கொடுத்தது நீங்க. அதை கரெக்டா ஃபாலோ பண்ண தெரியல. இப்போ அவங்க கொடுக்குறாங்கன்னா விதிமுறைகள் விதித்து தான் கொடுப்பாங்க. இப்போ எப்படி பண்ணணும், இப்படி இன்கம் வரணும், ரிட்டர்ன் வரணும்னு சொல்லி தான் சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. சும்மா தான் தூக்கி கொடுத்துருக்கு. நீங்க கதைகளை வந்து திருத்து கோரக்கூடாது. இந்த பாரு, ஏற்கனவே நமக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்ற கேள்றா, பெங்களூர்ல வந்து இந்தியன் ஏரோநாட்டிக்ஸ்னு இருக்கு. இந்தியனுடைய கம்பெனியில் அது ஒரு கம்பெனி இந்தியன் ஏரோநாட்டிக்ஸு. அவங்கள்ட்ட எல்லா மிஷினரிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனுடைய சேர்மனு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, இதை வந்து எங்களுக்கு மொத்தமே 10,000 கோடி தான் கடன் இருக்குது. இந்த 40,000 கோடி அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதை 10,000 கோடி எங்களுக்கு கொடுத்துருந்தா கடன் போயிருக்கோம். நாங்கள் வந்து அரசுக்காக நாங்கள் செஞ்சு கொடுத்துருப்போம். அந்த அவங்க சொல்கிற பேட்டர்ன் படி நாங்கள் செஞ்சு கொடுத்துருப்போம். எங்களை தனியார் நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய இந்த அரசு நிறுவனங்களை மூட வைக்குது. ஏற்கனவே
பிஎஸ்என்எல்லும் அது மாதிரி தான் பண்ணாங்க. அதுவும் ஞாபகம் இருக்கும் உனக்கு. அதெல்லாம் பிஎஸ்என்எல் ரிலையன்ஸை கொடுத்தாங்க, ஏர்டெல்லை கொடுத்தாங்க, வோடாஃபோனு அது இது மயிறு மட்டைன்னு கொடுத்துவிட்டு கடைசியில் பிஎஸ்என்எல் சொத்தை பூரா முடக்குனாங்க, எல்லாத்தையும் ஏலத்தில் விட்டாங்க. இப்போ பூரா தனியார்கிட்ட கொடுத்துட்டானுங்க பிஎஸ்என்எல். அது தெரியுமில்ல உனக்கு. ஸோ அப்போ அரசாங்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய தொழிலை பூரா முடக்கிட்டு நீ தனியாரை ஊக்குவிச்சேன்னா அப்போ தனியார்கிட்ட இருந்து நீங்கள் பிரீஃப் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு பண்ணுற வேலை தானே இது, அடிக்கோல் தானே இது. தமிழ்நாட்டில் மாதிரி தமிழ்நாடு மாதிரி நான் இவ்வளவு சொல்றேன்ல, தமிழ்நாட்டில் யாருக்கிட்ட இருந்து உங்க மாடல் தான். ஏதாவது டாஸ்மாக்ல வருமானம் நல்லா வருது இல்ல, அது கொடுக்க கூடாது. டாஸ்மாக்ல வருமானம் நல்லா வருது, சரி, அது தனியாருக்கு விட மாட்டீங்க. ஆமா, ஆனா குப்பை அள்ளுறத தனியாருக்கு விட்டுருவீங்க. இப்ப நீங்க பண்ணது சரியா தவறு? அரசாங்கத்துக்கு வருமானத்துக்கு தான் அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு இதெல்லாம் புரியாம பேசாத. நீ பிறந்திருப்ப. ஜெயலலிதா என்ன சொல்லுச்சு, டாஸ்மாக்கு ஆக்ஷன் கொடுத்தோம்னா போட்டி போட்டு அவன் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் கட்டி வாங்குறான், அப்போ அதில் அவனுக்கு லாபம் சம்பாதிப்பான்னு சொல்லி தானே இதை போட்டி போட்டு எடுக்கிறான். ஏன் இதை நம்ம அரசாங்கமே நடத்தினா அரசாங்கத்துக்கு வருமே அந்த பணம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை நாட்டு உடைமை ஆக்குச்சு. அதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், புரியுதா? அதுக்கும் நீ வேற என்ன பண்ணுற, என்ன சொல்ற? நாங்கள் அதுக்கு இந்த வேலைக்காரங்க இவங்க ஒழுங்கா வேலை பார்க்கல, அதனால ஒரு கம்பெனிக்கு 10 பேர் அதே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 10 ஜோனு கொடுத்துட்டாங்க, 2 ஜோனு பாக்கி இருந்துச்சு, அந்த 2 ஜோனு நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை வந்து நாங்கள் தனியாருக்கு தார வாத்துட்டோம்னு சொல்ற இடம் நாக்கில் நரம்பு இல்லாத நன்றி கட்ட நாய். உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாருக்கு விட்டா அது கரெக்டு, அதுவே அங்கே வந்து மோடி தனியாருக்கு விட்டா அது தப்பு, அதானே? அப்படித்தானையா? மோடி என்ன தனியார் கொஞ்சமா நஞ்சமாடா? ஏண்டா வெறும் இது மொத்தமே இது விசாரணை பண்ண வெறும் 1500 கோடி வரும்டா ஒரு வருஷத்துக்கு கூட. இந்த லேபர் பார்த்தேன்னா சரி, அவங்களுக்கு கொடுத்தது எவ்வளோ? அப்போ 14 இது வெறும் தமிழ்நாடுயா? அது எத்தனை மாநிலங்கள் சேர்ந்தது? மாநிலங்கள் 23 கோடிடா. சரி, நம்ம எதுக்கு கேள்விக்கு வாங்க, கேட்ட கேள்வி தாண்டி எங்கேயோ போயிட்டோமே. சொல்லு. வாக்காளர் வந்து ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் நிரூபித்து நீதிமன்றம் மறுபடியும் தேர்தல் கமிஷன் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை சரி சொல்றாரு. வாக்காளர்களை ஆன்லைன் மூலம் நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. ஆன்லைன் மூலம் நீக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லுது. இங்க பாரு, எந்த அடிப்படையில் ராகுல் காந்தி பாரு, அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் சொல்றாரு. இப்போ நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு, கடைசியாக போட்ட உத்தரவை கேளு. என்ன போட்டிருக்குன்னா, மறுபடியும் நீங்கள் வந்து இதை வந்து வாக்காளர் ஜாபிதாவை மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி புதுசாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுச்சு. சரி, இவன் ஒத்துக்குன்னுட்டானுங்க. இப்போ பீகாரில் இப்போ மறுபடியும் வாக்காளர் இதை வந்து செக் பண்ண போகிறாங்க. அதை செக் பண்ணும்போதே இப்போ அவன் கட்சிக்காரங்களும் கூட இருந்து அதை கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறாங்க. பண்ணி முடிச்ச பின்னாடி தேர்தல் டிக்ளரேஷன் வரும், பார்த்துக்குவோம். அவ்வளோதான். இதை சிம்பிள் தான். இதையே பெரிய பிரச்சனை மாதிரி ஊதி பெருசாக்குறீங்க. எது ஊதி? நீதிமன்றம் சொல்லிருச்சு, எப்ப தவறு இருக்காம்பா அது சரி பண்ணுங்க, சரி பண்றோம்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம். எப்ப சொன்னா? எப்ப சொன்னா? அது ப்ரூவ் பண்ண பின்னாடி தான் நீதிமன்றம் சொல்லுச்சு. என்ன ப்ரூவ் பண்ணீங்க? நாங்க 10 பேரை கூட்டு போனது ப்ரூஃபா? 10 பேர் என்னடா, அதுக்காக 10 லட்சம் பேர்த்தையும் கொண்டு போய் கோர்ட்ல அடைக்க முடியுமா? ஆதாரத்தை காட்டணும்ல. 10 லட்சம் பேருக்கு சொன்னீங்கன்னா ஆதாரத்தை காட்ட வேண்டியதானே? பாரு, சாதத்தை வச்சிருக்க அடுப்புல ஒரு 2 சாதத்தை எடுத்து பிரிக்கி பாப்பேன். அவ்வளவு சாதம் இங்க சொல்லக்கூடாதியா? எரிஞ்சு கால கை ஒடிச்சு என்ன வேலை வேலை இல்ல, சோத்துக்கு உதாரணமா சொல்லக்கூடாது. 6 லட்சம் பேர்த்தையும் 6 லட்சம் பேர்த்தையும் கூட்டிட்டு போய் நீ எங்க பாட்டு பேரை காட்டுங்க, ஊரை காட்டுங்க. அந்த 6 லட்சம் பேர் ஒருத்த கூட இறங்கி போராட மாட்டானே, என் ஓட்டை தூக்கிட்டு போய் ஒருத்தன் சொல்ல மாட்டானே. பாரு, அந்த அளவுக்கு கல்வி அறிவு இருந்தா பீகார் நேரம் எங்கேயோ முன்னேறி. கல்வி அறிவு இல்லை, அவன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டான், புரிஞ்சுக்கோ. பீகாரி தான் அதிகமா இருக்கான் தமிழ்நாட்டுல. அங்க கல்வி அறிவு தமிழ்நாடு மாதிரி இல்ல, அங்க குறைவான கல்வி அறிவு இருக்கு. வடநாடுகள் எல்லாமே வந்து கல்வி அறிவுல கம்மி தான். சரியா? இன்னைக்கு காலையில ஒரு பயோடேட்டா ஒன்று சொன்னானுங்க. அதாவது வந்து இன்றைக்கு பணக்காரர்கள் இருக்கக்கூடிய, அதாவது கோடீஸ்வரர்கள் இருக்கிறது வந்து 1 மகாராஷ்டிரா, 2 வந்து குஜராத்து, 3 வந்து தமிழ்நாடு அப்படின்னு அது ஒரு காலையில் இன்னைக்கு அந்த லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு, புரியுதா? தமிழ்நாட்டிலையும் 3ஆம் இடத்துல கோடீஸ்வரர்கள் இருக்காங்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. உங்களுக்கு தான் பிடிக்காது, தனியாக யாரும் சம்பாரிச்சு வளர்ந்து வந்தா? அப்படி இல்லைப்பா. அம்பானி அதானியை மட்டும்தான் பிடிக்காது இல்லை?
அம்பானி அதானி இல்லப்பா, குஜராத்தி பூராமே டாப்ல இருக்கான்ப்பா. சரி, மகாராஷ்டிரா யார்? மகாராஷ்டிரா நீங்க வளர விட மாட்டீங்களே இங்க. நாங்க வளரணும், அப்புறம் எப்படி 3வது லெவல்ல இருப்போம்? குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வராகி பிரதமரானதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடியவங்க வளர்ச்சி அடைஞ்சு போறாங்க. தமிழ்நாட்டுல நீங்க தான் தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறீங்க. திமுக அதிமுக மாறி மாறி இங்க இருக்கக்கூடிய நபர் யாரும் முயற்சி பண்ணி முன்னாடி வர மாட்டாங்க. என்னடா நீங்க பண்ற ஊழல், உங்களுடைய ஊழல்னால தனிநபர் யாருமே தொழில் ஆரம்பிச்சு முன்னேறி வர முடியுது இல்ல. அதான் காரணம், வேற ஒண்ணும் காரணம். நாங்க ஊழலும் பண்ணல, ஒழுக்கமா இருக்கிறதுனால உனக்கு ஒழுக்கமும் இல்ல. ஒழுக்கமா இருக்கிறதுனால தான் உனக்கு தெரியும். ஒழுக்கத்தை பத்தி பேசக்கூடாது. யார் சொன்னா? ஒழுக்கமான அரசுனா எங்க திராவிட மாடல் ஆட்சி தான். அண்ணா யூனிவர்சிட்டி, ஆட்சி, அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா நகர், அமைஞ்சிக்கரை, வேற எங்க சொல்லவா? அப்படியே ஒண்ணுன்னா என்ன வேணாலும் சொல்லு. ஒழுக்கமான அரசுன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் எடுத்துக்காட்டு. திமுக நிர்வாகி தான், எங்க குற்றச்சாட்டு நடந்தாலும் திமுக நிர்வாகி தான் முதல் பேரு. ஐயா, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைகள் இருக்காரு. அவர் மீது மீண்டும் ஒரு வழக்கு போடப்பட்டது, நில அபகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் கொண்டாதான். அந்த சைதாப்பேட்டில் வந்து நீதிபதி சொல்லிட்டாங்க இது வந்து முகாந்திரம் இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணி விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் சிறையில் தான் இருக்காங்க, குண்டர் சட்டம் போடப்பட்டு. ஏன் ஒருத்தர் இப்படி கிடைச்ச உடனே அடுத்தடுத்து கேஸ் போட பார்க்குது காவல்துறை? எதுக்கு? ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. சரி, இந்த வழக்கில் நான் எதை சொன்னாலுமே தவறாக வந்துடும். இல்லை, நம்ம வழக்கை பற்றி பேச வேணாமியா? அவர் மீது அடுத்த கட்ட இன்னொரு வழக்கை போட்டாங்க பார்த்தீங்களா? மொத்தம் வந்து இந்த எடுவிட்ட பையன் இருக்கானே, ஒருத்தன் இருக்கான், இறங்காத பையன். அவன் எவனு பேரை சொல்ல வேண்டாம். அவன் வந்து நான் எதுவுமே வாயவே திறக்கலை. அவன் கன்ஃபஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு காமாட்சி நாயுடு, அன்னைக்கு காலையில் போட்டிருக்கான். கன்ஃபர்ஸ் என்ன, நானும் அவரும் சேர்ந்து கொள்ளையடிச்சோம்மா நாட்டை போய், எவன் வீட்டில் போய் கொள்ளை வச்சான், கண்ணக்கோள் பண்ணோம். அவர் நானும் பண்ணது மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு, அரசு தரப்பு இதாக மாறிட்டாரு அப்படின்னு போடுறான். இவனை என்ன பண்ணலாம்? அரசு தரப்பு சாட்சியாக மாறிட்டீங்கன்னு அதுதான் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அரசு தரப்பு சாட்சியாக மாறினாரு அப்படிங்கிறான். என்ன பண்ணுறது? இவனை உங்கள் பேரை சொல்லியாச்சு, என் பேரை தான் போட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி அயோக்கியங்கள்லாம் இருந்தாக்க என்ன செய்வேன்? பூரா அயோக்கியத்தனம் தான். அதாவது ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணும். ஏன்னா இந்த நாய் மேலே நான் போய் வழக்கு தொடுக்கலாம். என்னத்தை போய் இவனுக்கு இவனுக்கு நீதிமன்றத்துக்கு நான் அலையணும்? வெட்டி போயிருக்கு. இதை எடுக்கிறதுக்கு என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 10 முறை ஃபோனில் பேசி வீட்டில் வந்து உக்காந்துட்டு எனக்கு கொடுங்கன்னு கெஞ்சின நாய் இப்படி பண்ணுறான். இவனை என்ன பண்ணுறது? எதால் அடிக்கிறது சொல்லு? ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மாதிரி நபர்கள் மீது அடுத்தடுத்து வழக்குகளை போடுறதுக்கு, இந்த மாதிரி அவதூறுகள் பரப்புறதுக்குலாம் காரணமாக இருக்கிறது. ஆமாம் கண்ணு, இந்த மாதிரி பயிலு தான். இப்போ என்னை வந்து கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் நான் போய் எந்த கோர்ட்டில் போய் நான் சொன்னேன், இல்லை எந்த காவல் நிலையத்தில் போய் சொன்னேன். எனக்கு அவர் மூர்த்தியை பற்றி இங்கே வந்தால் தான், அவர் ஊடகத்தில் நாங்கள் உட்காந்து பேசும்போது தான் அவரை பற்றி தெரியுமா, இல்லை அவர் வீடு இருக்கிறது தெரியுமா, அவர் என்ன தெரியும் சொல்லு? இப்போ இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணான்னா அயோக்கியம் இல்லையா? என்னை பொறுத்த மட்டும் மூர்த்தியா என்கிட்ட நல்ல முறையில் பழகினார், நான் நல்ல முறையில் பழகணும், அவ்வளோதான். எங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. எந்த குற்றமும் எங்களால் கண்டுபிடிக்க இயலலை. அவர் தனிப்பட்ட முறையில் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன தெரியும்? தெரியாத ஒன்றை வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி எல்லாம் உருட்டலாமா? நான் என்ன சொன்னேன், அவர் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி வந்து அவரை செருப்பால் அடித்தது மிகப்பெரிய தவறு, அதுக்கு தண்டனை வழங்கணும் அவனுங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது, இவர் வந்து கத்தியில் குத்தினார், காயம் மற்றுச்சுன்னு கேட்டானுங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், கத்தி குத்துங்கிறதுனால ரத்த காயம் வந்ததுனால அவன் ஆஸ்பத்திரியில் மெமோ போட்டு ஜாயின் பண்ணிட்டான். அதனால் வேறு வழி இல்லாமல் காவல்துறை வந்து எஃப்ஐஆரை போட்டு இவரை கைது பண்ணிட்டாங்க. அது நான் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த வழியும் தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அதில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு தெரியாத சட்டம் நான் படிக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், 307ங்கிற ஒரு செக்ஷனை போட்டு, அது வந்து அட்டம் டு மர்டர்ங்கிற செக்ஷனில் போட்டு, அந்த செக்ஷன் 307 போடும்போதே வந்து குண்டாஸுக்குரிய செக்ஷனாக அது. அந்த மாதிரி போட்டால் குண்டாஸ் போடலாமா, அந்த 307 போட்டு அவரை வந்து இப்போ குண்டாஸில் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ குண்டாஸில் உள்ளே இருக்கார். அவர் நீ அந்த கமிட்டிக்கு போய் ஆஜராகி வெளியில் வந்துடுவார். ஆனாலும் அது அரசாங்கத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்ட பேர் தான் வரும். நான் இப்போ சொல்கிறேன் அட்வான்ஸாக. ஏன்னா அவர் மேலே இருக்க தவறுகள் நிரூபிக்கப்படணும். இல்லை தவறுகள் ஏதாவது இப்போ நீயே சொல்கிற சைதாப்பேட்டை கோர்ட்டில் இந்த லேண்ட் ஸ்கிராப்பிங்கில் வந்து அவருக்கு இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு. அப்போ இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்புறம் வேறு என்ன இருக்கும்? நீ அப்போ கார்னர் பண்ணி தான் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அப்போ அதான் கண்ணு, பல வழக்குகளை எடுத்து தான் கண்ணு குண்டாஸ் போட முடியும். இப்போ அந்த 307 போட்ட அந்த ஒரு வழக்கு மட்டும்னா அது கிரிமினல் கேஸு. அந்த கிரிமினல் கேஸு அவர் எதுக்காக தற்காப்புக்காக குத்துனாரு வச்சாருங்கிறத அது கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் நடக்கும், அது கோர்ட்டில்
நாங்கள் பார்த்துக்குறோம். குண்டாஸ் போடுறதுக்கு இந்த நீ சொல்கிற இந்த மாதிரி சப்பாக இருக்கக்கூடிய 4-5 கேஸை இன்க்ளூட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தவறுன்னு நிரூபிச்சாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். அதனால் இது வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு மோட்டிவேஷனு. அவங்க 2 பேரும் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க. அவங்க ரெண்டாவது இவர் என்ன பண்ணார், விடுதலை சிறுத்தைகள் திருமாவை வந்து அவர் வந்து இது கிடையாது, அவர் தெலுங்கு பேசக்கூடியவர், அது ஆதி ஆந்திரா அப்படின்னு சொல்லி முத்திரையை குத்துனார். அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆகிப்போச்சு. அது எல்லாரும் அவர் மட்டும் பேசலாம். எப்பா யார் பேசினாலும் தவறு தான்ப்பா. இவர் வந்து அவன் அந்த ஜாதியை சேர்ந்தவன், அவன் பறையனே இல்லை, அவன் வந்து சக்லியன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அது எல்லா சேனல்லையும் உட்காந்து இவரும் பேசினார். அதுக்கு நான் ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுகிறது வைக்கிறது மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர மற்றதெல்லாம் நான் பார்க்குறதில்ல. இந்த மாதிரி செய்திகள் பொதுப்படையாக நியூஸ் கேட்பேன். நியூஸில் என்ன வருது, இப்போ நான் இன்றைக்கி சொன்னது வந்து இந்த 16 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருங்கிறது காலையில் கேட்ட செய்தி, ஃப்ரெஷ் நியூஸு. அதே மாதிரி இந்த இப்போ ஏற்கனவே பழைய நியூஸ் தான் அந்த இவர் அனில் அம்பானி பண்ணது, அது சட்டப்பூர்வமானது. இதெல்லாம் நான் வந்து உண்மை இல்லாத பேச முடியாது. அதே மாதிரி பேரல் வந்து இன்றைக்கி $32 டாலருக்கு தான் இன்றைக்கி வியாபாரம் நடக்குது. ஆனால் அதை வாங்கிட்டு இவங்க கொலிக்கிறானுங்க, செல்வம் கொலிக்குது. செய்திகளை பார்ப்பீங்க, இதை பார்க்குறது அதை பார்த்து பேசுகிறோமே தவிர நான் வந்து பர்சனலாக இப்போ நீங்கள் வரீங்கன்னா உன்னை பற்றி எனக்கு என்னையா தெரியும். ஒரு ஆங்கராக நீங்கள் வர்றீங்க, என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? அது வந்து இது தப்பாக பண்ணலாம்ல. இப்போ இவர் மேலே நான் கிரிமினல் வழக்கு தொடுத்தா என்ன பண்ணுறது? வர்றது என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வந்து என் வீட்டில் வந்து அதை எடுத்துகிட்டு என்னை பற்றியே தவறாக எழுதுனேன்னா அப்புறம் என்ன இருக்குது? இனிமேல் நீ இந்த பக்கம் எட்டி பார்க்க முடியுமா? இதெல்லாம் வந்து இது எனக்கே வந்து ரொம்ப அத்துமீறி போகிறாரு அந்த ஆள். அதை வந்து அரசாங்கம் தான் கண்டிக்கணும், நம்ம தனி மனிதர்கள் கண்டிக்க இயலாது. அரசாங்கம் கூப்பிட்டு அந்த ஆளை ஏதாவது பண்ணணும். நான் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் இருக்கேன் டிஜிபிகிட்ட. எப்படி இந்த மாதிரி என்ன போடலாம் திட்டுப்ப? சரிங்க. ஸோ அதனால் மூர்த்தி வந்து வெகு விரைவில் வெளியில் வந்துடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைதாப்பேட்டை வழக்கு மாதிரி எல்லா வழக்கும் வந்து போயிடுங்கிறது தான். அது ஏற்கனவே அதை ஏதோ ஒரு வீடு ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணாங்க வச்சாங்கன்னா, எதை பண்ணி இவர் பேரில் வாங்கியிருக்காரா வச்சுருக்காரா, ஏதாவது பண்ணி யாராவது இப்போ வந்தால் கூப்பிட்டாக்கா துணைக்கு போயிருந்தாக்கா அதுக்காக குற்றம் சாட்ட முடியாதுல்ல. இப்போ நான் தான் இருக்கேன், எனக்கு துணைக்கு வாப்பா நீங்கள் போயிட்டு வரலான்னு போகிறோம், அதுக்காக வந்து இவர் தான் குற்றவாளியை நிரூபிக்க இயலாது. அது மாதிரி நிரூபிக்கிட்டோம், நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும், விட்னஸோட நிரூபிக்க இயலைன்னா ஏற்கனவே வந்து என்ன பண்ணாங்க, இவர் மேலே செகண்ட் டைமாக வந்து சாட்டை துரைமுருகன் மேரில் ஒரு குண்டாஸ் போட்டாங்க. அது என்னாச்சு, உடனே விடுதலை பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்கல்ல. அது அரசாங்கத்துக்கு தானே கெட்ட பேர். இது மாதிரி அதே கேஸ் தான் இதுவும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பதில் நமக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.